கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான வேலைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பவளம் சமூக ஊடகத்தின் வழியாக உங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த பாடலை பாடிவிட்டு நாம் மறையுரைக்கு நேராக செல்லலாம். நீர் எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீர் எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீர் எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீர் எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, இயேசுவே. ஒளி கொண்டு தேடினாள் இருள் நில்லுமோ, உம் துணையின் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினாள் இருள் நில்லுமோ, உம் துணையின் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம், தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உனில் தஞ்சமுண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீர் எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீர் எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. பிரியமானவர்களே, இந்த நாளில் நற்செய்தி வாசகத்திற்காக நம் இதயத்தை திறந்து கொடுப்போம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7 முதல் 12வது இறைவார்த்தை வரை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7 முதல் 12வது வசனம் வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் இருக்கும் உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாய் நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புபவற்றை எல்லாம் நீங்களும் அவருக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இயேசு தம்மிடத்தில் கூடி வந்த அந்த மக்களை பார்த்து சொன்னார்: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கேட்கிற எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள், தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள், தட்டுகிறவருக்கு திறக்கப்படும். நாம் பைபிளில் பார்க்கிறோம், இயேசுவை நோக்கி வந்து அற்புதத்தை வேண்டின யாராயிருந்தாலும் இயேசுவிடத்தில் அவர்கள் அற்புதத்தை பெறாமல் திரும்பி போகவே இல்லை. கானானிய பெண்ணாக இருக்கலாம், பார்வையற்றவர்களாக இருக்கலாம், தன் பிள்ளை இழந்து தவித்த யாயிராக இருக்கலாம், நூற்றுவத் தலைவராக இருக்கலாம். அவர்கள் எல்லோரும் இயேசுவிடத்தில் எதை கேட்டார்களோ அதை பெற்றுக்கொண்டார்கள்.
அதனால இயேசு சொல்லுகிற கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு நாம் நினைக்கலாம், ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் தானே, என் பிரச்சனைகள் அவருக்கு தெரியும் தானே, அப்படியானால் அவரே எனக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டியது தானே என்று சிலர் விதண்டாவாதமாய் பேசுவதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, கேட்காமல் ஆண்டவர் கொடுப்பது இல்லை. அவருக்கு தெரியும் உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் வாயின் சொல் உருவாகும் முன்பே அதை அறிந்திருக்கிறார் என்று தாவீது திருப்பாடல் 139 சொல்லுகிறார். நம் தேவைகள் தெரியும் அவருக்கு. ஆனால் நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும் என விரும்புகிறார். நீங்கள் பார்க்கலாம், லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 38 முதல் 42ஆம் வசனம் வரை அங்கே பார்க்கிறோம். இயேசு எரிக்கோவுக்கு போகிறார். அங்கே பார்வையற்ற ஒருவர் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார். சத்தத்தை கேட்டு அவர் கேட்கிறார், என்ன சத்தம்? அப்போ இயேசு, நாசரேத்தூர் இயேசு போகிறார் என்ற உடனே அவர் கூப்பிடுகிறார், இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறார், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும், தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். கூட்டம் சொல்லுகிற சத்தம் போடாத அமைதியாயிரு. ஆனால் அவர் ஜெபத்தை அவர் விடலை. இயேசுவே தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரத்த குரலில் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். இயேசு நின்று அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். இயேசு இடத்துல அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தால் அங்கே பாருங்க, இயேசு பக்கத்தில் வந்தோடனே கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? நல்லா கவனிங்க, அவருக்கு பார்வை தேவை என்பது அங்கே இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், இயேசுவுக்கும் தெரியும், அந்த குருடனுக்கும் தெரியும் தனக்கு பார்வை வேண்டும் என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ சொல், கேள், என்கிட்ட கேள், கேட்டதான் தருவேன், உன் விருப்பத்தை எனக்கு சொல் அப்படின்றார். அப்போ அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அவர் ஜெபிக்கிறார் ஆண்டவர், ஆண்டவரே கேட்கிறார், ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். ஏசுனார், உமது நம்பிக்கையின்படி உமக்காகும். அவ்வளவுதான். உடனே அவன் பார்வை பெற்றான். இங்கே பாருங்க, கேட்காமல் பெற முடியாது. அதனால் நம் பைபிள் எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, நம்பிக்கையினால் அன்றி ஒருவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. கடவுளை அணுகி செல்கிறவர்கள் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரிடத்தில் கேட்போருக்கு தக்க கைமாறு செய்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் என்று இயேசு இங்கே நமக்கு சொல்லுகிறார். பவுலடியார் வழியாக இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தேடி வரும்போது நான் இருக்கிறேன் என்பதையும் என்னிடத்தில் கேட்போருக்கு நான் கைமாறு செய்கிறேன் என்பதையும் நீங்கள் நம்ப வேண்டும். நம்பினால்தான் உங்களுக்கு அற்புதம் கிடைக்கும். அப்போ கேட்காமல் எதையும் பெற முடியாது. கேட்க வேண்டும். ஆண்டவரே என்னிடத்தில் இந்த காரியத்தை நான் இடத்தில் கேட்கிறேன், நீர் எனக்கு தர வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு ஒரு நேர்மையற்ற நடுவன் கைம்பெண்ணுடைய ஓமையை சொல்லுகிறார். ஒரு ஊரில் ஒரு நேர்மையற்ற நடுவன் இருக்கிறான், அங்கே ஒரு கைம்பெண் இருக்கிறார். அவருக்கு ஒரு நீதி வேண்டும். இந்த மனிதன் கடவுளுக்கும் பயப்படாதவன், மனிதனை மதிக்காதவன் என்றாலும் கூட இந்த பெண் அந்த மனிதனிடத்தில் போய் தன்னுடைய பிரச்சனை சொல்கிறார், ஐயா என்னுடைய எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்குங்கள். அப்போ கேட்குறா. ஆனால் அவன் யாருக்குமே பயப்படாதவன், மனிதனை மதிக்காதவன். இவன் பல நாட்களாக ஒன்றுமே செய்யலை. அந்த ஓமையிலே சொல்லுகிறார். ஆனால் அந்த பெண்ணும் என்ன செய்யலை, அவரை விடலை. எந்த பக்கம் அவரை பார்த்தாலும், ஐயா என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்குங்கள், ஐயா எனக்கு நீதி வழங்குங்கள், ஐயா எனக்கு நீதி வழங்குங்கள் என்று அவள் போகிற இடம் வருகிற இடம் எங்கே செல்லுகிற இடம் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து அந்த அம்மா என்ன செய்யுது, தொந்தரவுப்படுத்துது, விடாமல் தொந்தரப்படுது, எனக்கு நீதி வழங்கும், நீதி வழங்கும், நீதி வழங்கும். லூக்கா 18:4 சொல்லுகிறது, பல நாட்களாக அந்த நேர்மையற்ற நடுவன் ஒன்றுமே செய்யலை. ஆனால் ஒரு நாள் அவனுக்கு மிக மனவேதனையாகிவிட்டது. ஐயோ எங்கே போனாலும் இந்த பொம்பளை என்ன செய்கிறான், நம்மளை விரட்டுறாளே, எங்கே போனாலும் என்னை விடாமல் துரத்துறாளேன்னு சொல்லி அவனுக்குள்ளே பார்க்க சொல்லுகிறான். அவனுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான், நான் இவளுக்கு நீதி வழங்காவிடில் இவள் என்னை மிகவும் தொந்தரவுப்படுத்துவாள் என்று சொல்லி அவன் மனம் மாறி அவளுக்கு ஒரு நீதியை கொடுக்கிறான். இப்போ ஏன் சொல்கிற பாருங்கள், நேர்மையற்ற நடுவனாகிய இவனே அந்த பெண்ணின் தொந்தரவு நிமித்தம், அவளுடைய தொந்தரவு நிமித்தம் மனம் இறங்கி உதவி செய்வான் என்றால் உங்கள் விண்ணக தந்தை தாம் கேட்பவருக்கு எப்படி கொடுக்காமல் இருப்பார்? அதைத்தான் இயேசு இங்கு சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9 முதல் 11 பார்க்கிறோம். கேட்கிறவன் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். தீயோர்களாகிய நீங்களே, நல்ல கவனிங்க, ஒரு தந்தையிட்ட பிள்ளை அப்பம் கேட்டாள், அந்த தந்தை கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பு கொடுப்பானா?
சொல்லுகிறார், தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்செயல்களை செய்ய அறிந்திருக்கிறீர்கள் என்றால் உங்கள் விண்ணக தந்தை கேட்போருக்கு மிகுதியாய் கொடுப்பது நிச்சயம் அல்லவாங்கிறார். சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறீர்களோ, நீங்கள் மற்றவர்கிட்ட எதை எதிர்பார்க்கிறீர்களோ முதலில் அதை நீங்கள் செய்யுங்க. நான் எனக்கு என்ற சுயநலத்தோடு இல்லாமல் நீங்களும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு விரும்புவதை கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். கேட்பதினால் மட்டுமல்ல, பிறருக்கு நாம் உதவி செய்வதின் வழியாகவும் கடவுள் நமக்கு உதவுகிறார். ஆகவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேட்காமல் எதையும் பெற முடியாது. ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் தேவை தெரியும், ஆனாலும் நீங்கள் கேட்டு தான் பெற முடியும். ஆகவே இந்த நாளில் கேட்கிறவன் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும் சொன்னது மாதிரி நீங்கள் ஆண்டவரை தட்டி தொடர்ந்து ஜெபிக்கும் போது பாருங்கள், அந்த நேர்மையற்ற நடுவணத்தில் சென்று அந்த விதவை தாயார் என்ன செய்கிறாங்க, தட்டுகிறாங்க. ஐயா ஐயா எனக்கு நீதி வழங்குங்கன்னு சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, விட்டாமல் துரத்துறாங்க. அந்த நேர்மையற்ற நடுவனை கடைசியில் மனம் இறங்கி அவளுக்கு நீதி வழங்கினான். ஆண்டு சில கடினமான இருதயம் கொண்ட அந்த நேர்மையற்ற நடுவனை அப்படி செய்வான் என்றால் உங்கள் விண்ணக தந்தை தாம் கேட்பவருக்கு எப்படி கொடுக்காமல் இருப்பார்? இன்றைக்கு தந்தை நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் நம்ம தந்தை. ஆகவே இந்த நாளில் நீங்கள் கேளுங்கள், நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரை விடாப்பிடியாக பிடித்த ஆண்டவரை இந்த காரியத்தை நீ செய்ய வல்லவர், உம்மை தவிர நான் யாரையும் நம்பியிருக்க மாட்டேன், எனக்காக நீ செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். அவர் உங்களுக்காக செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல இயேசுவே, அன்பு பிதாவே, அப்பா பிதாவே, ஆவியான தேவனே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில் நடக்கணும் என்று எதிர்பார்ப்போடு இருப்பார்கள் என்றால் இயேசுவே, அவர்கள் கேட்கும் அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீராக. கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற வார்த்தை எவ்வளவு நிச்சயம். ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவர் இல்லை என்று ஒருபோதும் சொன்னதே இல்லப்பா. உம்மிடத்தில் வந்து கேட்ட எவருக்கும் இல்லை என்ற வார்த்தையை நீர் ஒருபோதும் சொல்வதில்லை. அன்னாள் கூவி அழைத்தால் தனக்கு குழந்தை இல்லை என்று கண்ணீரோடு ஜெபித்தாள். என் ஆண்டவர் அன்னாளுடைய குரலை கேட்டு ஒரு குழந்தை கொடுத்து இன்றைக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவரை அவர்கள் ஜெபத்தை கேட்டு குழந்தை கொடுப்பீராக. வேலையின்றி தவிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரன்களை கொடுப்பீராக. ஆண்டவரை தகப்பனை படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்திலும் அறிவிலும் வளர்ச்சி பெறவும் ஆண்டவரை இந்த சமுதாயத்தில் ஆண்டவரும் பிள்ளைகள் உம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆண்டவரின் சமூகத்தில் சமுதாயத்தில் சிறப்பான ஒரு அந்தஸ்தில் வளர்ச்சி பெறவும் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்களை மேன்மையாக்கும்படி அவர்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சகோதரிகளுடைய ஜெபங்களை கேட்டு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ஆமென். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் அருகில் நிற்கிறவரப்பா. அன்றைக்கு பர்த்திமையை கூவி அழைத்தான், என் ஆண்டவர் என்று அவன் ஜெபத்தை கேட்டீரப்பா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரை. கானானிய பெண் தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கண்ணீரோடும் பாதத்தில் வந்தபோது அந்த ஜெபத்தை கேட்டு இரக்கமாய் இருந்த என் இயேசுவே, இன்றைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடும் உம் பிள்ளைகளுக்கு ஜெபங்களை கேட்டு பதில் கொடுப்பீராக. நிச்சயமாக இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும், இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நிறைந்திருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தூய ஆவியானவர் துணையோடு ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.